ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்களோட ப்ளூ ஃப்ளேம் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபார்மிங்கும் கொஞ்சம் அயன் ஆர்மரும் அயன் டூல்ஸும் தான் எடுக்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மிங் பண்ணுறதுக்கு அந்த லேக் பக்கத்தில் சேண்டாக இருந்தது, அதை வந்து நான் அப்போவே டேட்டாக மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைனிங் போயிட்டு கொஞ்சம் அயன்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போன வீடியோவில் வந்து இந்த வில்லேஜர் வச்சுருந்த வீட் ஃபார்மில் இந்த வீட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய சீட்ஸ் கிடச்சிது. அந்த சீட்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். அந்த ட்ரவுண்டை எல்லாத்தையும் இதுவாக மாதிரிட்டு போய் அடிக்கலாம். ஓகே, அவன் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம தூரத்தில் இருந்தாலும் அவன் நம்மளை அடிப்பான். ஓகே, கொண்டாச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டு சீட்ஸ் தான் இருக்குது. என் வீட்டுக்குள்ளே நிறைய சீடு இருக்குது, அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போது எல்லா சீட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மேலே ஏறுறதுக்கு ஈஸியாக இங்கே ஸ்லாப்ஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லா சீட்ஸையும் பிளான் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு கேரட்டும் பொட்டேட்டோவும் கிடைக்கல. அது வில்லேஜர்ஸோட ஃபார்மிங் இடத்துலையே இருந்தால் இருக்கும். நான் போன வாட்டி வந்து வீட் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே வந்து பீட்ரூட் சீட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சு. பிக்கை இப்போ நம்ம வந்து கொண்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிராப்ஸ் வளர ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் ப்ரெட்டு முடிஞ்சிச்சுன்னா இதை வந்து போர்க் சாப்பில் வந்து குக் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ வந்து இந்த சுகர் கேனையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். இதை வந்து இங்கே வச்சோன்னா அது ஒழுங்காக நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் உடச்சிக்கலாம், இந்த ரேட்டெல்லாம். வந்து இந்த சுகர் கேன்லாம் பிளான் பண்ணிடலாம். ஓகே, சன்செட் ஆகிடுச்சு, நம்ம போய் தூங்கிடலாம். காலையில் நம்ம வந்து மைனிங் முடிஞ்சால் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம தூங்கிடலாம். இப்போ வந்து நம்ம அயன் கோலம் வந்து அங்கே ரோயிண்டு போர்ட்டல் கீழே தான் இருக்கான். அவனை போயிட்டு இப்போ அடிக்கலாம். இப்போ அங்கே கொஞ்சம் பிளைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரி, அவன் கிட்ட வந்தாச்சு. இங்கே மேடு எதுவும் இல்லை, அதனால் அவன் அடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடிச்சிட்டேன். அவன் அடிச்சிட்டானா நம்ம சோலி முடிஞ்சுது. 4 எதுக்கு வச்சுப்போம், அடிக்கலை. இப்போ வந்து அவனை போட்டு சாத்துன்னு சாத்த வேண்டியதுதான். ஓகே, மூணு பிளாக்கில் இருந்திருந்தால் அழகாக ஜம்ப் பண்ணி அடிச்சிருக்கலாம். சரி, இப்படியே கொண்டாச்சு நம்மளோட அயன். இப்போ வந்து நம்ம வீட்டில் போயிட்டு ஒரு ஷீல்டு செஞ்சுப்போம். ஏன்னா நம்ம மைனிங் போகிறதுக்கு ஏதோ வந்து ஸ்கெல்டன்லாம் வந்து அட்டாக் பண்ணுவான். ஓகே, நான் பேஸ்க்கு போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ஷீல்டு செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு அயன்களும் 4 அயன் கொடுத்துருக்கான் போல். ஓகே, இப்போ வந்து நம்ம மைனிங் போகலாம். இந்த இடத்துல அப்படியே மைன் பண்ணி லெவல் 16க்கு போனால் தான் அயன்லாம் கிடைக்கும். வில்லேஜர் வீட்டில் இருந்தெல்லாம் கொஞ்சம் டார்ச்லாம் கலெக்ட் பண்ணேன்.
நான் வந்து ஒய் லெவல் 16க்கு போய்ட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒய் லெவல் 16க்கு போகிறதுக்குள்ளேயே இங்கே ஒரு கேவு, இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் நிற்கிறான். சரி, போய் மெதுவாக ஷீல்டு பிடிச்சிட்டு போய் அடிச்சிருவோம். அங்கே ஒரு அயன் இருக்குது, பார்த்துட்டேன். இவன் அப்படியே கொண்டுருவோம். ஓகே, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, இவன் அப்படியே மைண்ட் பண்ணிடுவோம். இந்த கேவுக்குள்ளேயே நம்மளுக்கு நிறைய அயன் கிடைச்சாலும் நல்லது தான். ஓகே, இங்கே கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. இங்கே மேலே ஒரு கொஞ்சம் அயன் இருக்குது. இங்கே பெருசாக போகுது, இதுக்குள்ளேயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அயன். இங்கே ஆமாம், இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. அங்கே ஒரு விச்சு இருக்கான். சரி, அவன் அப்படியே பாய்சனை போடுவான். பாய்சன் வந்து நம்ம அடி விழுந்து ஹாஃப் ஹார்ட்டில் வந்தால் அந்த பாய்சன் அப்படியே நின்றும். அது பிரச்சனை இல்லை. ஓகே, கொண்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிற அயனை மைண்ட் பண்ணிப்போம். இந்த கேவுக்குள்ளேயே நிறைய அயன்லாம் கிடைக்கிது. நான் ஒய் லெவல் 16ல் போய் தான் மைண்ட் பண்ணணும்னு நினச்சா இங்கேயே கிடைக்கிது எல்லாம். இந்த விச்சு பாய்சனையும் போட்டால் ஒழுங்காக மைண்ட் கூட பண்ண முடியல. ஐயோ, ஓகே, பாய்சன் போயிடுச்சு. இப்போ நம்ம போகிறது டேஞ்சர் தான். ஏன்னா வெளியே ஏதாவது க்ரீப்பர் இருந்துச்சுன்னா வெடிச்சிரும், நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் போயிடும். இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, இதையும் மைண்ட் பண்ணிப்போம். இங்கே அவ்வளோதான் போல். ஓகே, மேலே கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அதையும் எடுத்துப்போம். ஓகே, நம்மளுக்கு ஹங்கர் பார் குறைஞ்சிச்சு. ஐயோ, 2 க்ரீப்பரு. நல்ல வேலை பார்த்து ஷீல்டு பிடிச்சேன், இல்லைன்னா இந்த நேரம் செத்துருப்போம். இங்கே மேலே கொஞ்சம் அயன் இருக்குது. இங்கே வந்து 2 ஜாம்பி இருக்குது, இதை அடித்து கொண்டுடலாம். இப்போ இந்த அயன் வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே அயன் அவ்வளோதான் போல். இப்போ இங்கே வந்து மேலே கொஞ்சம் அயன் இருக்குது. இங்கே பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மேலே வர முடியல. டேய், இன்னும் மேலே வர முடியல. அப்போ வந்துட்டான். ஓகே, இந்த மேலே இருக்கிற அயனை மைண்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம போன இடத்துல எங்கேயாவது அயன் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம நிறைய அயன் மிஸ் பண்ணாலும் பண்ணியிருப்போம். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே எந்த அயனும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ வந்து நம்ம இந்த ஜாம்பி அடித்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கே வந்து நான் வந்து பார்த்தது இங்கே கொஞ்சம் லேப்பிஸ் இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு என்சாண்டிங் பண்ணி யூஸ் ஆகும். இங்கே அது தேவையில்ல, நம்மளுக்கு நிறைய கிடச்சிட்டு. இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம அப்படி இங்கே போவோம். நான் வந்து பேஸ்க்கு போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, நம்ம பேஸில் வந்து நம்மக்கிட்ட கோல் இல்லை, அதனால் இந்த டோரு இந்த உட்டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் போட்டு ஃபியூலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு, மழை வேறு பெய்யுது, நம்ம தூங்கிடுவோம்.
ஓகே, நான் வந்து பிளாக் ஸ்மித் வீட்டிலேருந்து ஒரு அயன் செஸ்ட் பிளேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்மெட்டு, வேறு ஒரு பூட்ஸு, ஒரு லெக்கின்ஸும் பண்ணிக்கலாம். எல்லா ஆர்மரும் செஞ்சாச்சு. வேறு ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்கேட்ஸு, ஒரு ஆட்ஸு, வேறு அப்படியே ஒரு ஷவலும் செஞ்சுக்கலாம். இந்த டைமண்ட் பிக்கேட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கட்டும். இந்த ஸ்டோன் டூல்ஸ்லாம் இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.